இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி. பிரெயின் எல்லாமே உடல் உழைப்பு எல்லாத்துலேயும் வந்து திறமையானவர்கள் அப்படின்றது தான் உலகமே உற்று நோக்கும். அந்த ரீதியில் வந்து இளைஞர்களோட தலைவர்களாக உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டு தலைவர்களும் பேசுவதில் எந்த தவறும் கிடையாது. அது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தாவேகாவை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கும் திமுகவை காப்பாற்றுவதற்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அதனால வந்து ஒரு சில கன்சல்டேஷன் பண்ணியிருக்கலாம். அவர் கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு வந்து 50% ஓட்டு விழும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு பரப்புறாங்க அப்படின்றது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த விஷயமாவும் வந்து இவங்க வந்து பேசியிருக்கலாம். இந்த கூட்டணி சம்பந்தமாகவும் பேசியிருப்பாங்க. எப்படி வழிமுறைகள் என்ன பண்ணணும், திமுக வீழ்த்துறதுன்றது திமுகவுனாலும் சரி, தேமுதிகனாலும் சரி, நம்ம வந்து விஜயோட தாவேகாவனாலும் சரி, பிஜேபினாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினோட அன்புமணி ராமதாசனோட பாட்டாளி மக்கள் கட்சியானாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே வந்து திமுகவை வீழ்த்த வேண்டியது தெளிவாக இருக்காங்க. அதனால அந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கும். ஜனநாயகம் படம் வந்து வெற்றி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல மும்முரமாக இருக்கிறதா பார்க்குறாங்க. அதுக்கு என்னென்னா, இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்ற போர்வையில் ஒரு சிலர் திமுக ஆதரவாக செயல்படக்கூடியவங்களை வச்சு ஒரு கேஸ் எல்லாம் போடுவாங்க. இதை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, விட்டால் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்னால இது மாதிரி எல்லாம் இருக்குது, இது வந்து பெரிய அபத்தம் ஆகிடும், மக்கள் கொந்தளிப்பாங்க, இந்த மாதிரி இப்போது இதெல்லாம் கிளப்பி விடுவாங்க. கோர்ட்டில் ஏதாவது ஒன்று சொல்லி இதை வந்து தள்ளி போடுங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாது, இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சர்ச்சைக்குள்ளாகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட்டில் போட்டு பில்லை ஃபைல் பண்ணி முடக்கிறதுக்கான வேலைகள்லாம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுது. பணப்பட்டுவாடால் தெளிவாக இருக்காங்க. எப்படியாவது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து கூட வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதான் எய்மாக இருக்காங்க. அவர் விஜய் ரசிகராக இருந்தாலும் விஜய் ரசிகரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது காசு கொடுத்து அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிலாம் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை வந்து திமுக வந்து முன்னெடுத்து இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் திசை திருப்பதுக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஜாதியின் பேரை அகற்றுவோம், தெருக்கள், நகர்கள், ஊர்கள் பேரில் ஜாதியெல்லாம் அகற்றுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பரப்புரையில் இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே போவாங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்க, தாலிக்கு தங்கம் கொடுக்குறான்னு சொல்லிடுவாங்க. எதெல்லாம் 500க்கு மேலே போனதில் கொடுத்ததில் எதெல்லாம் வந்து அதே பொய்யை திரும்பி சொல்ல முடியும், அதெல்லாம் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி டெலீட் பண்ணி அந்த பொய்யெல்லாம் திருப்பி சொல்லிட்டு எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு களம் இறங்குவாங்க. அது மாறப்போகிறதே கிடையாது. இந்த தடவை திமுக தோல்வி அடைஞ்சதுன்னா சரித்திரத்தில் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு 20-30 வருஷத்துக்கு தலை தூக்கவே முடியாது. அதோட முடிஞ்சு போச்சு, இந்த சாப்டரை க்ளோஸ். 10 வருஷம் அதுக்கப்புறம் திமுக இருக்குமானே தெரியாது, அந்த லெவலில் கூட போகும். அதனால இவங்க அந்த வெறியோட செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இது வந்து சுடுகாடாயிடும் தமிழ்நாடு அப்படின்ற லெவலில் பேசியிருக்காரு. அந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாதுன்ற என்று அவங்க வந்து அந்த ஓட்டு போட மாட்டாங்க திமுக கண்டிப்பாக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 அண்ணாமலையும் விஜயும் சமீபத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்கறது? கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஏன்னா வந்து அண்ணாமலை என்ன நினைக்கிறோம், அவர் ஒரு இளைஞர், விஜய் ஒரு இளைஞர், இளைஞர்கள் அதிகமாக வசம் வச்சிருக்கிறவங்க. அது இல்லாமல் வந்து விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜனநாயகத்தில் வந்து மெஜாரிட்டி ஓட்டர்ஸ் வந்து இளைஞர்கள் தான். இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தே அதுதான், உலகமே அதை தான் உற்று நோக்கி கொண்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி. பிரெயின் எல்லாமே உடல் உழைப்பு எல்லாத்துலேயும் வந்து திறமையானவர்கள் அப்படின்றது தான் உலகமே உற்று நோக்குது. அந்த ரீதியில் வந்து இளைஞர்களோட தலைவர்களாக உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டு தலைவர்களும் பேசுவதில் எந்த தவறும் கிடையாது. அது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தாவேகாவை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கும் திமுகவை காப்பாற்றுவதற்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அதனால் வந்து ஒரு சில கன்சல்டேஷன் பண்ணியிருக்கலாம். அவர் கேட்டிருப்பார், ஒப்பீனியன் கேட்டிருப்பார். அதை வந்து அண்ணாமலை அவர்கள் அதை அவருக்கு இருந்த அனுபவங்களை பகிர்ந்திருப்பார் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ அது ஒரு பாயிண்ட். அது இல்லாமல் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்களே இவங்க, அந்த சமூக நீதி பேசுகிறவங்கலாம், திராவிட பாரம்பரியம் அப்படின்லாம் பேசுகிறாங்க, திராவிட மாடல், அந்த ரீதியாக இது வந்து ஜனநாயக படுகொலை செய்து விடுவார்களோ இந்த தாவேகாவை ஒடுக்குவது அப்படின்றது, அந்த ரீதியிலும் வந்து இரண்டு பேரும் வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒடுக்கிட்டு இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுக
ஒரு சர்வேவை வந்து விட்டு இன்னொரு அவங்களுக்கு ஆதரவான பத்திரிகை மூலயமா ஒரு பரப்புரை பண்ணுறாங்க. 50% ஓட்டு வருது எங்களுக்கு. அது இல்லாமல் தாவேகா, பிஜேபி, அதிமுகலாம் 35% ஓட்டு தான் வருது. தாவேகாவும் விஜயும் வந்து தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு நின்னா அதை பற்றி ரிப்போர்ட் இல்லை அந்த சர்வேல. ஆனால் பிஜேபியோட நின்னா 35% ஓட்டு வரும், இவங்களுக்கு 50% ஓட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி அதுக்கு சர்வே இல்லை. ஆனால் தாவேகா தனியாக நின்றுதுன்னா தாவேகா வந்து 25% ஓட்டு வாங்கும். அப்போ வந்து பிஜேபி 23% ஓட்டு வாங்கும், அதிமுக வந்து 23-25% ஓட்டு வாங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பரப்புரை மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மீடியாவில் உலவிட்டு இருக்கு. இந்த மாதிரி 50% கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் திமுகவுக்கு வந்து 50% ஓட்டு விழும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு பரப்புகிறாங்க அப்படின்றது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த விஷயமாகவும் வந்து இவங்க வந்து பேசியிருக்கலாம், இந்த கூட்டணி சம்பந்தமாகவும் பேசியிருப்பாங்க. எப்படி வழிமுறைகள் என்ன பண்ணணும், திமுகவை வீழ்த்துறதுன்றது திமுகவுனாலும் சரி தேமுதிகனாலும் சரி, நம்ம வந்து விஜயோட தாவேகாவனாலும் சரி பிஜேபினாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியினோட அன்புமணி ராமதாஸினோட பாட்டாளி மக்கள் கட்சியானாலும் சரி இவங்க எல்லாருக்குமே வந்து திமுகவை வீழ்த்த வேண்டியது தெளிவாக இருக்காங்க. அதனால் அந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கோம் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதனால் வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் விஜயினுடைய பாப்புலாரிட்டி கூடிக்கிட்டே போகுது. அது இல்லாமல் வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் இன்றைக்கி காலையில். என்னென்னா இப்போ வந்து இந்த கரூர் பயணம் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் மூலியமாக போகிறதாக ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய பரப்புரைகள் வந்து இனிமேல் பஸ்ஸில் போக மாட்டார், ஹெலிகாப்டரில் போய் எந்த இடத்துல ஒரு கிரவுண்டை தான் புக் பண்ண போகிறாங்க. அடுத்த பரப்புரை இந்த தீபாவளி கழிச்சு எல்லா திட்டங்களும் வெளியிடுவாங்க. நாங்கள் அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ராஜடியினுடைய அந்த மக்களை வந்து சந்தித்து ஆறுதல் சொல்வது வந்து இந்த தீபாவளி முடிஞ்சு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டர் பயணம் தான், பெரிய இடத்துல வந்து பெரிய கிரவுண்டு அந்த மாதிரி மைதானத்தில் தான் கூட்டம் நடக்கும். இந்த மாதிரி ரோட் ஷோவோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது அந்த மாதிரியான தகவல்கள் வந்து தாவேகா தரப்புலேருந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. திமுக என்ன சார் பிளான் பண்ணியிருக்காங்க? இப்போ இவ்வளோ பிளான்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு டிவிகேவில். டிஎம்கே அப்படிங்கிறப்போ வந்து இப்போ விஜய் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஎம்கேவில் என்னென்ன சமீபத்திய பிளான்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு சார்? அவங்க வந்து இவங்களும் ஒடுக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஜனநாயகம் படம் வந்து வெற்றி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல மும்முரமாக இருக்கிறதா பார்க்குறாங்க. அதுக்கு என்னென்னா இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்ற போர்வையில் ஒரு சிலர் திமுக ஆதரவாக செயல்படக்கூடியவங்களை வச்சு ஒரு கேஸ் எல்லாம் போடுவாங்க. இதை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, விட்டால் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்னால இது மாதிரிலாம் இருக்குது, இது வந்து பெரிய அபத்தம் ஆகிடும், மக்கள் கொந்தளிப்பாங்க, இந்த மாதிரி இப்போது இதெல்லாம் கிளப்பி விடுவாங்க. கோர்ட்டில் ஏதாவது ஒன்று சொல்லி இதை வந்து தள்ளி போடுங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாது, இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சர்ச்சைக்குள்ளாகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட்டில் போட்டு பில்லை ஃபைல் பண்ணி முடக்கிறதுக்கான வேலைகள்லாம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்களது. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி சர்வே எல்லாம் போட்டு திமுகவுக்கு அதிகப்படியாக வாக்குகள் தான் வரும், 50% வாக்குகள் ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க வந்து 38, 35, 40% தான் ஸ்விங் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து விஜயினோட ஓட்டு சதவீதமே அதிகமாகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 25% மேலே போயிடுச்சு. அதனால் அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த 77 நடந்த இன்சிடென்ட் மாதிரி 77 என்னாச்சுன்னா எம்ஜிஆர் வந்து 35.5% பெற்று வந்து பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெற்றார். ஸோ அப்பயும் வந்து 4 முனை போட்டி நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு நிலவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த இதெல்லாம் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது பண்ணுறது அப்படின்னு களம் இறக்கி பணப்பட்டுவாடா தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பணப்பட்டுவாடாவில் தெளிவாக இருக்காங்க. எப்படியாவது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து கூட வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதான் எய்மாக இருக்காங்க. அவர் விஜய் ரசிகராக இருந்தாலும் விஜய் ரசிகரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது காசு கொடுத்து அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிலாம் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை வந்து திமுக வந்து முன்னெடுத்து இருக்கிறாங்க. ஸோ அதான் இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்களே, இப்போ எல்லாம் திசை திருப்பதுக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஜாதியின் பேரை அகற்றுவோம், தெருக்கள் நகர்கள் ஊர்கள் பேரில் ஜாதியெல்லாம் அகற்றுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பரப்புரையில் இறங்கியிருக்காங்க. இது மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே போவாங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்க, தாலிக்கு தங்கம் கொடுக்குறோன்னு சொல்லிடுவாங்க. எதெல்லாம் 500க்கு மேலே போனதில் கொடுத்ததில்
எதெல்லாம் வந்து அதே பொய்யை திரும்பி சொல்ல முடியும் அதெல்லாம் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி டெலீட் பண்ணி அந்த பொய்யெல்லாம் திருப்பி சொல்லிட்டு எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்ற நோக்கத்தோட களம் இறங்குவாங்க. அது மாறப்போகிறதே கிடையாது. தாலிக்கு தங்கம் கொடுக்குறான்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் கண்டிப்பா. ஏன்னா டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள உரிமை தொகையை கொடுக்க போறதா உதயநிதி சட்டம் ஆமாம்மா சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அது வந்து அது எவ்வளோ பேருக்கு 30 லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறாங்க சார். அவ்வளோதான். கிட்டத்தட்ட அது கணக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 80 லட்சமோ 85 லட்சம் பேருக்கோ கொடுக்கணும். அவ்வளோ பேருக்குலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இவங்ககிட்ட நிதி ஆதாரங்கள் எல்லாமே வந்து இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. தோல்வி உறுதி அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தகவல்கள் ஏன்னா ரிப்போர்ட் போயிட்டு தான் இருக்குது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸு இவங்களுக்கு முதலமைச்சருக்கு போயிருக்கோம். ஏற்கனவே இந்த கரூருக்கு முன்னாடிக்கும் கரூருக்கு பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு 35-38% இப்போ இன்னும் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு தான் தகவல் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு சர்வே பரப்பி விட்றாங்க. 50% வாக்குகள் பெறும் திமுக அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிளப்பி விடுவாங்க. பேரம் பேச பார்ப்பாங்க நிறைய பேரை. ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கணும் அந்த வெறியோட ரீடைன் பண்ணி ஆகணும். ஆமாம்மா பவரை ரீடைன் பண்ணலாம் இவங்க. அதுதான் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. இந்த தடவை திமுக தோல்வி அடைஞ்சதுன்னா சரித்திரத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு 20-30 வருஷத்துக்கு தலை தூக்கவே முடியாது. அதோட முடிஞ்சு போச்சு இந்த சாப்டரை க்ளோஸ். 30 வருஷம் அதுக்கப்புறம் திமுக இருக்குமானே தெரியாது. அந்த லெவலில் கூட போகும். ஸோ அதனால் இவங்க அந்த வெறியோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இதற்கிடையில் வந்து இந்த ஊழல் வர 200 கோடி ரூபாய் வந்து டேக்ஸு இதில் வந்து சாஃப்ட்வேர்லேயே வந்து 50 பேரை வச்சு வந்து அந்த சாஃப்ட்வேரை மேனிப்புலேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க. அர்பன் ட்ரீ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் முனிசிபல் கார்பரேஷனோட டேக்ஸ் எல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணி 200 கோடி 150 பில்டிங்கில் வந்து கம்மியாக வேல்யூவேஷன் பண்ணி கமர்ஷியலில் ரெசிடென்ஷியலாக மாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது வெளியே வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் மறைக்கணும்னா ஏதாவது ஒன்று திட்டங்களை மக்களுக்கு ஆடு கொடுக்குறான்னுவாங்க, மாடு கொடுக்குறான்னுவாங்க. எல்லாமே எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அதெல்லாம் நாங்கள் தரதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க. இந்த பொங்கலுக்கு கூட எதாவது கொடுப்பாங்க. ஆடு கொடுக்குறோம் இந்த பொங்கல் நேரத்தில் வந்து நாங்கள் ஆடு கொடுக்குறோம் மாடு கொடுக்குறோம் எதாவது சொல்லி பொய்யெல்லாம் சொல்லி அந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைய வரிசையாக வச்சுருக்காங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான இப்போ கவர்ச்சிக்கான திட்டம் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க. இந்த கரூர் அவங்க நினைப்பில் என்னென்னா கரூரில் ஒரு 40 பேர் தான் இறந்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு சில மக்களுக்கு உருவாக்காது அப்படின்னு தான். அது உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு தான் இதனோட பாதிப்பு என்னன்னு தெரியும். ஏன்னா தமிழறிவு மணியன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இது வந்து சுடுகாடாயிடும் தமிழ்நாடு அப்படின்ற லெவலில் பேசியிருக்காரு. அந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாதுன்ற என்று அவங்க வந்து அந்த ஓட்டு போட மாட்டாங்க திமுக கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் மறைச்சி ஒரு சில அந்த ஸ்லெண்டர் மார்ஜின் விக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஒரு 2% 1.5% ஓட்டு வித்தியாசத்தில் அதிகப்படியாக வாங்கி ஜெயிக்கிறது. ஒரு 2000-3000 ஓட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 110-118 தொகுதிகளில் ஜெயிக்கிறது தான் இவங்களோட டார்கெட்டாக இருக்கும். ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை எப்படியாவது ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்றத களமிறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.